குறிப்பா சங்கிகளுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குறிப்பா சிறுபான்மையின மாணவர்கள் படிச்சு முன்னேறக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சங்கி கூட்டம் நடக்குது. கல்விக்காக எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அந்த போராட்டங்கள்ல கழக மாணவர் அணியோடு கைகோத்து பங்கேற்று இருக்கீங்க. நம்முடைய இந்த ஒற்றுமை தான் சங்கிகளை இன்னைக்கு கதற விட்டுட்டு இருக்கு. இதே போல நம்முடைய ஒற்றுமை மேலும் மேலும் வளரணும். இதே போல அவங்களுடைய கதறல் மேலும் மேலும் தொடரணும். அடிமை கூட்டத்திற்கு இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா பாசிச பாஜகவுடைய முழு நேர அடிமையா அதிமுக மாறிடுச்சு. அதுல இப்ப எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட முரட்டு அடிமையாவே மாறிட்டாரு. போன நாடாளுமன்ற தேர்தலில் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? சிறுபான்மையின மக்களே, இந்த முறை எங்களை நம்புங்க, நாங்க எந்த காலத்திலும் பாஜகவோட மீண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு கூட்டணி வச்சதோட மட்டும் நிக்கல. சமீபத்துல மதுரையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். சங்கிக மதுரையில கலவரம் செஞ்ச முயற்சி பண்ணப்போ அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் தான் சிறுபான்மையினுடைய துரோகி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விருதுநகர்ல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, கிட்டத்தட்ட 1 லட்சம் நிர்வாகிகளோட ஒரு சந்திப்பு எல்லாம் முடித்து விட்டு நேற்று நள்ளிரவு தான் சென்னைக்கு திரும்பினேன். கொஞ்சம் உடல் சோர்வாக இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கு காலையில் வட சென்னையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள், அதே மாதிரி என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உடல் கொஞ்சம் சோர்வாக இருந்தேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயம் வந்தாக வேண்டும். நம்முடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழாவில் நான் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உணர்வோடு நான் வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அண்ணன் ஆஜா கனி அவர்களுக்கும், முதல்ல என்னுடைய இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2020ஆம் ஆண்டு நம்மளால யாராலையும் அதை மறக்க முடியாத ஆண்டு. கொரோனா காலகட்டத்தில் இதே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய வெள்ளி விழா மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலமாக நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழாவில் நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு பெருமை. இதில் கூடுதல் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, கலைஞர் கட்டி எழுப்பிய வள்ளுவர் கோட்டத்தில் மாணவர் இயக்கத்துடைய வெள்ளி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, எங்களுடைய இளைஞர் அணிக்கும் இந்த மாணவர் இயக்கத்திற்கும் பேரவைக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு, பொருத்தம் உண்டு. ஏன்னா சென்ற டிசம்பர் மாதம் இதே அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை 11 நாட்கள் இதே அரங்கத்தில் நாங்கள் நடத்தி காட்டினோம். இன்னைக்கு அதே அரங்கத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சில விழாக்கள்ல மேடை மேல அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய பேச்சாளர்களாக, சிறந்த பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஆனா இந்த விழாவில் மேடை மேல மட்டும் இல்ல, எனக்கு தெரிய மேடைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களையும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர்களே இருக்கிறாங்க. 1000 டீச்சர்ஸை கூட சமாளிச்சிடலாம். ஆனா ஒரு அறிவார்ந்த லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் கேட்கிற கேள்வியை நம்மளால சமாளிக்க முடியாது. அதுலயும் தமுமுகவுடைய இந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி அறிவு, அரசியல் அறிவு, மார்க்க அறிவு எல்லாத்திலையும் நீங்க ஸ்பெஷலிஸ்ட். மேடையிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது பிளாக் அண்ட் ஒயிட் சோல்ஜர்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க.
உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கு. ஏன்னா இது ஏதோ கொள்கை இல்லாம, கொள்கைனா என்னன்னு தெரியாம, லட்சியம்னா என்னன்னு தெரியாத, கோட்பாடு இல்லாத கூட்டம் கிடையாது. கொள்கையோடு லட்சியத்தோடு செயல்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த மாணவர் படை. அப்படிப்பட்ட உங்க மத்தியில் பேசுறது எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை. ஒரு இயக்கத்தை துவங்கி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்தை 25 வருஷமா நீங்க வெற்றிகரமா நடத்திட்டு வரீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய சல்யூட். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. உங்களுடைய இயக்கத்துடைய பெயர்லயே சமூக நீதின்ற பெயர் வார்த்தை இருக்கு. உங்களுடைய இயக்கத்தோட பேரே சமூக நீதி மாணவர் இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஜவஹர்லாவா இருக்கட்டும், அண்ணன் ராஜா கனி போன்றவர்கள்லாம் பேராசிரியர்கள், படித்தவர்கள், பேராசிரியர்கள், டீச்சர்ஸ். அது மாதிரி எங்களுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆசிரியர் பணியில் இருந்தவர். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கல்வி நிலையங்கள்ல ஆசிரியராக இல்லை, ஆனா அவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக திகழ்ந்தவர். அதுபோல எங்களுடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் இனமான திரு பேராசிரியர் அவர்கள். இப்படி நாம ரெண்டு இயக்கமே ஆசிரியர்கிட்ட இருந்து அரசியல் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கும் களத்துல நம்மளால நிற்க முடியுது, மக்களை போய் சந்திக்க முடியுது, மக்களுக்காக பணியாற்ற முடிகிறது. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்ததே ஒரு மாணவர் சக்தியால தான். அது மாதிரிதான் இன்னைக்கு உங்களுடைய இயக்கத்துடைய வளர்ச்சிக்கும் மாணவர்கள் நீங்க பேஸ்மெண்டா நிச்சயம் இருப்பீங்க, அடித்தளமா இருப்பீங்க. அந்த உரிமையோடு நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். சமூக நீதி மாணவர் இயக்கத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, இப்ப கூட இந்த காணொலி காட்சி போட்டாங்க, கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பாராட்டாங்க. உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்களுடைய மக்கள் சேவை தான். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பொதுநல பணிகளை எல்லாம் பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போயிருக்கோம். நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எந்த விளம்பரமும் இல்லாம, இப்பெல்லாம் எல்லாருமே பண்றதே விளம்பரத்துக்கு தான். அந்த மாதிரி நேரத்தில் எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாம மக்களுக்காக பல்வேறு பொதுநல சேவைகளை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு நீங்க செஞ்ச சேவைகளை மக்கள் என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. மக்களுக்காக நீங்க செஞ்ச அந்த ஆம்புலன்ஸ் சேவை, லாக்டவுன்ல முடங்கி கிடந்த மக்களுக்கு நீங்களாவே போய் உணவு வழங்கியது, இறந்தவங்களுடைய உடல்களை உரிய மரியாதையோடு அடக்க செஞ்சதுன்னு அந்த கிரிட்டிக்கல் டைம்ல நீங்க செஞ்ச சேவையை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி புயல் மழை ஏற்பட்டிருக்கிற அந்த காலங்களில் மக்களுக்கு நீங்க செஞ்சு வருகின்ற அந்த நிவாரண உதவிகளை, குறிப்பா நீங்க செஞ்சுட்டு வர்ற ரத்த தானம், இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. இந்த சேவைகளை எல்லாம் விட ஏழை எளிய மாணவர்களுக்கு சமூக நீதி மாணவர் இயக்கம் செய்கின்ற அந்த கல்வி சேவைகள் மிக மிக முக்கியமானது, பெரியது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வசதி இல்லாத மாணவர்களுக்கு நீங்க நிதி உதவி தர்றீங்க. மக்களுடைய மனங்களை அன்பால மட்டுமே வெல்லணும்னு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள், எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான அந்த பந்தம் இன்னைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது. கண்டியமிகு திரு காகிதம் மில்லத் அவர்களுக்கும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இருந்த அந்த ஆழமான நட்பு உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அரசியலை எல்லாம் கடந்து ஒரு உணர்வு பூர்வமான நட்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துச்சு. கலைஞர் வழியில இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
இஸ்லாமிய சொந்தங்களை தன்னுடைய சொந்த உறவாக கருதுகின்றார்கள். இன்னும் பெருமையா சொல்லணும், நான் பல மேடைகளில் பெருமையா பேசியிருக்கிறேன். என்னுடைய பொது வாழ்க்கைக்கு நான் முறையா ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டது எதுக்கு தெரியுமா? ஒன்றிய அரசு அப்போ கொண்டு வந்துச்சு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த சிஏ சட்டத்தை எதிர்த்து அந்த சட்ட நகலை கிழிச்சிட்டு முதலாக கைதானவன் நான் என்னைக்கு பெருமையா சொல்லுவேன். இது மாணவர் இயக்கத்துடைய விழா. இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது. பள்ளிகளில் காலை உணவு திட்டம், கல்லூரிகளில் புதுமை பெண், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டம். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் மட்டும் 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுத்துட்டு இருக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்யறோம்? ஒரு அரசு ஏன் இவ்வளவு முயற்சி இருக்குது? முதலமைச்சர் ஏன் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? எல்லாரும் படிக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. எல்லாரும் முன்னேறணும் தான் இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றாரு. ஆனா ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்ன செய்யுது? அவங்களோட கொள்கை யாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். குறிப்பா சங்கிகளுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குறிப்பா சிறுபான்மையின மாணவர்கள் படிச்சு முன்னேறக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சங்கி கூட்டம் நினைக்குது. அதனாலதான் சிறுபான்மையின மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறுத்திட்டாங்க. இந்த அநீதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையா எதிர்த்தாங்க. எதிர்த்ததோடு மட்டும் நிக்கல, 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய சுமார் 1 லட்சம் சிறுபான்மையின மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவி தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார். இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு. உங்களுடைய இயக்கம் சார்பாக மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்க பல போராட்டங்களை நீங்க நடத்தியிருக்கிறீங்க. மாநில அரசு உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை யுஜிசி கையில் எடுக்க முயன்றப்போ 2025ஆம் ஆண்டு டெல்லியில திமுகவுடைய மாணவர் அணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துச்சு. அதுல சமூக நீதி மாணவர் இயக்கம் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சீங்க. அதே மாதிரி ஆளுநர் RN ரவிக்கு எதிர்த்து ஒரு போராட்டம், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டம்னு திராவிட முன்னேற்ற கழகம் கல்விக்காக எந்த போராட்டத்தை நடத்தினாலும் அந்த போராட்டங்கள்ல கழக மாணவர் அணியோடு கைகோத்து பங்கேற்று இருக்கீங்க. நம்முடைய இந்த ஒற்றுமை தான் சங்கிகளை இன்னைக்கு கதற விட்டுட்டு இருக்கு. இதே போல நம்முடைய ஒற்றுமை மேலும் மேலும் வளரணும். இதே போல அவங்களுடைய கதறல் மேலும் மேலும் தொடரணும். நாம போராடி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மாணவர்களை உயர்கல்வி படிக்க முயற்சி பண்ணி அனுப்புறோம். ஆனா ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்கள்ல நம்ம மாணவர்களை படிக்க விடாம மன உளைச்சலை தர்றாங்க. ஒன்றிய அரசுடைய பல்கலைக்கழகங்கள்ல சாதி மத பாகுபாட்டை தடுக்க சமீபத்தில் யுஜிசி சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்துச்சு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதை எதிர்த்தாங்க, கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஆனா அந்த யுஜிசி ரெகுலேஷன்ஸ் அவசியம் வேணும்னு குரல் கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்திற்கு இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா பாசிச பாஜகவுடைய முழு நேர அடிமையா அதிமுக மாறிடுச்சு. அதுல இப்ப எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட முரட்டு அடிமையாவே மாறிட்டாரு. சுயமரியாதை வாழ்வே சுக வாழ்வுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடிமை வாழ்வே சுக வாழ்வுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறார். போன நாடாளுமன்ற தேர்தலில் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? சிறுபான்மையின மக்களே, இந்த முறை எங்களை நம்புங்க, நாங்க எந்த காலத்திலும் பாஜகவோட மீண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு கூட்டணி வச்சதோட மட்டும் நிக்கல. சமீபத்தில் மதுரையில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்.
சங்கிங்க மதுரையில கலவரம் செஞ்ச முயற்சி பண்ணப்போ அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் தான் சிறுபான்மையினுடைய துரோகி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாசிச கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அடிமை பத்தலன்னு புது அடிமைகளுக்கு வலை விரிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சேர்ந்து வீழ்த்தி ஆக வேண்டும். சிறுபான்மையின மக்களுக்கு கழகமும் கழக அரசும் என்னைக்குமே பாதுகாப்பு அரணாக நிற்கும். கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்போதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மிலாது நபியை அரசு விடுமுறையாக அறிவித்து விடுமுறை விட்டார். அதே போல உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இஸ்லாமிய மாணவர்களுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் 3.5% இடஒதுக்கீடு தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஏராளமான திட்டங்களை தந்துட்டு இருக்கார். சென்னையில 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டும் என்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு நிர்வாக மானியம் ஆண்டுக்கு 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. சுமார் 25 கோடி ரூபாய் அளவிற்கு ஹஜ் பயண மானியம் வழங்கப்படுது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக 207 கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளுடைய கல்வியை ஊக்குவிக்க சுமார் 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. சில நாட்களுக்கு முன்பு கூட உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. உலமாக்களுடைய ஓய்வூதியத்தை ரூபாய் 3000 5000 உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சென்னை மதுரையில் இருக்கிற மாதிரி கோயம்புத்தூர்லையும் ஒரு வக்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே இருக்கின்ற பள்ளி வாசல்கள் தர்காக்கள் வக்பு நிறுவனங்களை புனரமைக்க 23 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்போ கபர்ஸ்தான்கள் இல்லாத இடங்கள்ல மாநகராட்சி மூலம் அரசு நிலம் தேர்ந்தெடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி நீங்க கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நம்முடைய தலைவர் இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் காத்துக்கிட்டு இருக்கு. சிறுபான்மையின மக்கள் எப்பொழுது போல நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய கூட்டணி குறைந்தது 200 இடங்கள்ல வென்று காட்டுவோம்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. நாம ஒற்றுமையோடு உழைச்சோம்னா 200 அல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வென்று காட்டுவோம். ஆகவே அதற்கான பணிகளில் இப்பொழுதே நீங்கள் தொடங்க வேண்டும். உங்களை எல்லாம் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய பணிகள் மேன்மேலும் சிறக்க வேண்டும். உங்களுடைய மக்கள் பணி இதைவிட இன்னும் பல மடங்கு பெருகி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர வேண்டும், அது தொடர வேண்டும். எனவே சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய நிர்வாகிகள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.